தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் சார்பில் இன்று போராட்டம் நடைபெறவுள்ளது. இதனிடையே தமிழக கர்நாடக எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இரு மாநில வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுபற்றி எமது செய்தியாளர் ஜேசுராஜ் தரும் கூடுதல் தகவல்களை காணலாம். நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து கர்நாடக மாநில அணைகளில் இருந்து கடந்த 6ஆம் தேதி தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள், கர்நாடக மாநில விவசாயிகள் அந்த மாநிலத்தில் கடும் போராட்டத்தை ஏற்படுத்தினர். இதன் விளைவாக உச்சகட்ட போராட்டமாக கடந்த 12ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் பயங்கர வன்முறை சம்பவங்கள் வெடித்தது. இதனையடுத்து மாநில எல்லைகளில் போலீசார் பாதுகாப்பாக தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அதேபோல தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கும், கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கும் அந்தந்த மாநில பதிவெண்களை கொண்ட வாகனங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இன்று தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் 13வது நாளாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் காலை முதலே இங்கிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு வேலைக்காக, பணிக்காக செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், தொழிலாளர்கள் நடந்தே செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அதே போல இன்றைக்கு கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்புகள் ஒன்று சென்று கூட்டாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். கன்னட ரக்ஷண வேதிகா, கன்னட ஜாகிருதி வேதிகா, ஜெய கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து வாட்டாள் நாகராஜ் என்பவருடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளனர். இதனால் மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் போலீசார் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநில எல்லையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு வாகனமும் வரக்கூடாது. அதே போல தமிழக எல்லையான ஜூஜுவாடி பகுதியிலிருந்து தமிழக பதிவெண்களை கொண்ட வாகனங்கள் கர்நாடக மாநிலத்துக்கு செல்லக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மாநில எல்லையிலிருந்து தந்தி டிவி செய்திகளுக்காக